நான் லாஸ்ட் 1.5 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆப்பிளோட டைப் சி இயர்ஃபோன்ஸ் ஒர்க் ஆகல. இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான இயர்ஃபோன்ஸை நான் பார்த்தது இல்ல. சரி, யூடியூப்ல ஐஇஎம்னு எங்க பாரு பேசிட்டு இருக்காங்களே, அதே வாங்கலான்ட்டு முடிவு பண்ணேன். இன்-இயர் மானிட்டர்னு சொல்லப்படுற ஐஇஎம் இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது இல்ல. ஸோ ChatGPTயோட சஜஷன் படி 2400 ரூபாய்க்கு 7Hz Solnotes 0ன்ற பிராண்ட்ல இருந்து ஐஇஎம் வாங்கினேன். இந்த 7Hz Solnotes 0 ஐஇஎம் வர்த்தா இல்லையான்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். அன்பாக்சிங்கோட வாங்க. நான் இதை அமேசான்ல தான் வாங்கினேன். பேக்கேஜ் நல்லா பிரீமியமா இருந்தது. டைப் சி வித் மைக்கோட தான் நான் இந்த ஐஇஎம் வாங்கினேன். இங்க ஜீரோ டைனமிக்ஸ்ன்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸை மேல ஸ்லைட் பண்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. பேக்கேஜ் நல்லா பிரீமியம் லுக்கோட இருந்துச்சு. மேல இருக்க பாக்ஸ் எடுத்ததுமே ஐஇஎம் யூனிட் தனியாகவும் ஒயரை தனியாகவும் கொடுத்திருந்தாங்க. அந்த ஒயருக்கு அடியில சில இயர் டிப்ஸும் கொடுத்திருந்தாங்க. அப்புறம் சில புக்லெட்ஸும் இருந்துச்சு. நான் வாங்கின இந்த ஐஇஎம் ஒயிட் கலர், ரெட் கலர்ல இயர் டிப்ஸோட வந்துச்சு. இந்த மாதிரி பிரஸ் பண்ணா ஐஇஎம் யூனிட் தனியா அந்த அட்டையை விட்டு வந்துடும். 10mm டைனமிக் டிரைவரோட வர இந்த Solnotes 0 ஐஇஎம் ஓட ஷேப்பே யூனிக்கா இருக்கு. இதுல பிளாஸ்டிக் சாசியும் அடியில ஃபேஸ் பிளேட் மட்டும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் கொடுத்துருக்காங்க. ஐஎம் யூனிட்ல ரைட் சைடு லெஃப்ட் சைடு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடியில பாத்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்கும். இதுல தான் ஒயரை கனெக்ட் பண்ணணும். நான் ரெட் கலர்ல இருந்த இயர் டிப்ஸை எடுத்துட்டு எனக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர்ல இயர் டிப்ஸை மாட்டிட்டேன். இந்த கேபிள் 4 கோர் ஹை பியூரிட்டி ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர்ல பண்ணுதுன்னு சொல்றாங்க. இது கோல்டு பிளேட்டடும் கூட. 0.78mm 2-pin கனெக்டரோட வருது. டைப் சி வித் மைக்கோட வரதால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. காதுல மாட்டிக்க இப்படி எக்ஸ்ட்ரா சாஃப்ட் டிரான்ஸ்பரண்ட் பிளாஸ்டிக்கோட வளைவா கொடுத்திருக்காங்க. இருக்கிற 2 பின்னையும் ஐஎம் யூனிட்டோட சொருகிட்டா போதும். ஐஎம் யூஸ் பண்ண ரெடி ஆயிடும். ஒயரும் நல்லா ஹை குவாலிட்டியில நல்லா லென்த்தாவே கொடுத்திருக்காங்க. இந்த ஐஎம் யூனிட்ல ஒயரை மாற்றுறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் மாற்ற மாதிரி மாட்டிட்டா வேலை முடிஞ்சுது. இப்போ ஐஎம் யூஸ் பண்ண ரெடி. இந்த ஐஎம் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா வீடியோ ஆடியோ எடிட்டிங் பண்றவங்க, அதுக்கப்புறமா ஹை குவாலிட்டியில ஆடியோ ஃபைல்ஸ்லாம் வச்சிருக்கவங்களுக்கு செட் ஆகும். இந்த ஐஎம்ல சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருந்தாலும் என்னோட பிக்சல் TWS அளவுக்கு எனக்கு இது பிடிக்கல. சேனல் பயோல லிங்க் ட்ரீல லிங்க் கொடுக்குறேன். ப்ராடக்ட்டையும் டேக் பண்றேன். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.